ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் பட்டிக்கடன் சதீஷ்குமார். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸமேட்டின் கண்ட்ரோலர் தான். இந்த கண்ட்ரோலரில் எவ்வளோ எக் வரைக்குமான இன்குபேட்டர் நம்ம ரெடி பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம வந்து ஃப்ளோரம் பண்ணுறது, இதில் ஒயரிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக விரிவாக பார்க்கலாம். இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூசர் மேனுவல், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமிடிட்டி சென்சாரு, இது வந்து டெம்பரேச்சர் சென்சாரு, ஃபைனலாக வந்து ஒரு கண்ட்ரோலர். இதுல என்னென்ன கண்ட்ரோல்லாம் பண்ண இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கும், அதே மாதிரி ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பண்ணிக்கும். அடுத்ததா வந்து எக்ஸாஸ்ட், ஓவர் டெம்பரேச்சர் ஆச்சுன்னா எக்ஸாஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்ல ஏரியா வந்துடும். வந்து எக் ரொட்டேஷன், நமக்கு வந்து எக் ரொட்டேஷனுக்கான அப் டவுன் எல்லாமே இதுலயே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இம்யூனிட்டியை வந்து உங்களுக்கு வந்து மீட்டர் மட்டும் கட்டாது, கண்ட்ரோலும் பண்ணும் வித் கண்ட்ரோல். அதாவது எவ்வளவு நம்ம இம்யூனிட்டி செட் பண்றோமோ அந்த இம்யூனிட்டியை உள்ள மெயின்டைன் பண்ற மாதிரி, இப்போ எப்படி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுதோ அதே மாதிரி ஹியூமிடிட்டி அதில் மெயின்டைன் பண்ணும். இது வந்து ஆல் இன் ஒன் கண்ட்ரோல், அதாவது ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் கண்ட்ரோலர் பார் இன்குபேட்டர். அது வந்து இதுக்காக வரது. இது பேசிக் மாடல். இதுக்கு அடுத்தது நிறைய மாடல்ஸ் இருக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் இன் சைனா தான். இது நம்ம இந்தியா மேக் கிடையாது, சைனா மேக் தான் இது. இதுல டெர்மினல் எடுத்துட்டீங்கன்னா 1ல இருந்து இப்போ 24 வரைக்கும் இருக்கு. இதுல வந்து 1, 2, 3 இது 3 வந்து ஹியூமிடிட்டி சென்சாருக்கான டெர்மினல். இதுதான் வந்து ஹியூமிடிட்டி, அதாவது பிளாக், ரெட், எல்லோ, பிளாக் இது 3மே வந்து ஃபர்ஸ்ட் 1, 2, 3 அப்படி கொடுக்கணும். அடுத்ததா 4, 5ல உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் சென்சாரை நம்ம கனெக்ட் பண்ணோம். அதுல இருந்து அடுத்தது 6ல இருந்து 12 வரைக்குமான டெர்மினல் வந்து டம்மி தான், இதுல நம்ம எதுவும் கொடுக்கறது இல்லை. அடுத்ததா 13, 14 இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் இன்புட் லைன், அதாவது 13ல வந்து ஃபேஸும் 14ல வந்து நியூட்ரல் நம்ம கொடுப்போம். அடுத்தது 15 இது வந்து காமன், அதாவது உங்களுக்கு வந்து வெதருக்கான மிஸ்ட் மேக்கருக்கு நம்ம வந்து மிஸ்ட் மேக்கர் யூஸ் பண்ணுவோம். மிஸ்ட் மேக்கருக்கான அவுட்புட், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாஸ்டுக்கான அவுட்புட், அதுக்கப்புறம் வந்து மோட்டருக்கான அவுட்புட்டுக்கான எல்லாத்துக்குமான காமன், அதெல்லாம் நியூட்ரல் நம்ம எடுக்கணும். அடுத்ததான் வந்து 16, 17 இதுல வந்து ஹீட்டர் 1. ஒரு சில கண்ட்ரோலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஹீட்டர் கொடுப்பாங்க, ஒரு சில கண்ட்ரோலர்ஸ்ல வந்து ஃபைனலா ஹீட்டர் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த மிஸ்ட் மேக்கர், எக்ஸாஸ்ட், இதுக்கு மோட்டருக்கான ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துட்டு 21, 22, 24, 23, 24 வந்து உங்களுக்கு ஹீட்டரா கொடுப்பாங்க. இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 16, 17 ஹீட்டர் 1 ஆகும், 18, 19 ஹீட்டர் 2 ஆகும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீட்டர் 1, ஹீட்டர் 2 அப்படின்னா பிரைமரி ஹீட்டர், செகண்டரி ஹீட்டர். இது எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்குபேட்டர் வந்து இப்போ பெரிய வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் இன்குபேட்டர் ஆன் பண்றோம் அப்படின்னா ரொம்ப வந்து டெம்பரேச்சர் லோவா இருக்கும். அந்த டைம் சடனா நமக்கு வந்து இன்குபேட்டர்ல வந்து ஹீட்டர் வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகணும். அதே மாதிரி ஒரு சில டைம்ல வந்து இன்குபேட்டர்ல ஆல்ரெடி எக் லோட் பண்ணிருக்கோம், நமக்கு வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுவோம், உள்ள வந்து எக்கை வந்து கேனலிங் பண்ணுவோம், இல்ல எக்கை வந்து ஷட்டர்ல இருக்க எக்கை வந்து ஹேட்சரிக்கு மாத்துவோம். அது மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுவோம், இல்ல ஆல்ரெடி எக் லோட் பண்ணிருப்போம், இப்போ அடிஷனலா கொஞ்சம் பாதி எக் வந்து லோட் பண்ணும்போது நம்ம டோரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். அந்த டைம் வந்து உடனடியா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ரைஸ் ஆகணும். அப்போ வந்து அதிகமான ஹீட்டர் வந்து தேவைப்படும். அதுக்கு தான் வந்து 2 ஹீட்டரா பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதுல வந்து அந்த மாதிரி ரொம்ப லோவாகும் போது 2 ஹீட்டர் ஆன் ஆகும். அதாவது நம்ம குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஹீட்டர் வந்து கட் ஆஃப் ஆயிடும், இன்னொரு ஹீட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஒரு ஹீட்டர், அதாவது செகண்ட் ஹீட்டர் ஸ்டாண்ட் பை மோட் போயிடும், அடிஷனல் பிரைமரி ஹீட்டர் வந்து மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதுதான் வந்து இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 20 வந்து எக்ஸ்டர்னல் அலாரம், அதாவது நம்மளுக்கு வந்து இதுல வந்து பீப் சவுண்ட் வரும், சின்னதா பீப் சவுண்ட் வரும். அது வந்து எங்களுக்கு பத்தாது. இன்குபேட்டர் வந்து ஒரு தனியா ஒரு ரூம்ல வச்சிருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் வந்து அந்த இடத்துல அதிகமாக வெளியில கிட்ட போக மாட்டோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களுக்கு எக்ஸ்டர்னலா தெரியணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது அடிஷனல் அலாரமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 21 வந்து வெதர், அதாவது WET வெதர்னு கொடுக்கும். அது வந்து எதுக்குன்னா மிஸ்ட் மேக்கர். நம்மளுக்கு வந்து இப்போ சப்போஸ் ஈரப்பதம் குறைஞ்சதுன்னா உள்ள நம்ம வந்து மிஸ்ட் மேக்கர் செட், இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து மிஸ்ட் மேக்கர் செட் பண்ணுவோம், இமீடியட் மிஸ்ட் மேக்கர் செட் பண்றோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ட் மேக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஹீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தண்ணியை வந்து சூடு பண்ணி நீராவியா நம்மளுக்கு ஈரப்பதத்தை அதிகப்படுத்துறது. இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணியை ஹீட் பண்ணாமலே ஈரப்பதம் மாத்தி கொடுக்குற மாதிரி ஏன்னா மிஸ்ட் மேக்கர்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை தான் யூஸ் பண்றோம். அதுக்கான அவுட்புட் வந்து 21, அதாவது பேஸ் வந்து 21 காமன்ல, அதாவது 15ல இருக்க நியூட்ரல் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது 22 எக்ஸாஸ்டுக்கான பேஸ் இதுல வந்துடும். அதே மாதிரி 23 வந்து அப், மோட்டருக்கான அப் பாயிண்ட், 24 வந்து டவுன், அதாவது நமக்கு எக் ரொட்டேஷன்ல டில்டிங் மாடலுக்கான அப் டவுன், இந்த ஆப்ஷன்ஸ் இதுல வந்துடும். இதுதான் வந்து இதோடைய டெர்மினல் லாஸ்ட் ஃபைனல் 24. இதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ் இதுல வந்து நம்ம எப்படி செட் பண்றதுன்னு நம்ம இதுல ஃபேஸ் கனெக்ட் பண்ணிட்டு எப்படிலாம் இதுல ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இது வந்து ஃபேஸுக்கு. ஹீட்டர் 1க்கு ஒரு லைட்டு, ஹீட்டர் 2க்கு ஒரு லைட் எடுத்துக்கிறேன்.
நம்ம மோட்டர்லாம் ஆல்ரெடி நம்ம ஒயரிங் பண்ணி வச்சிருக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மோட்டரு, இது டெர்மினல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிமிட் சுவிட்சோட வந்துடும் உங்களுக்கு. அதாவது இப்போ அப் டவுனுக்கான லிமிட் சுவிட்ச். அதாவது நம்ம வந்து டில்ட்டிங் மாடலில் செயின் டைப் போட்டு செட் பண்ணுவோம். குறிப்பிட்ட இதுக்கு அதாவது டில்ட்டிங் வந்து குறிப்பிட்ட பொசிஷன் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணணும். ரொம்ப வந்து டில்ட்டிங் ஆச்சுன்னா உங்களுக்கு எக் வந்து கீழே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நம்ம லிமிட் சுவிட்ச் வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே இப்போட்டுமே நம்ம பண்ணுவோம். அதுக்கு இந்த லிமிட் சுவிட்ச் ஆப்ஷன். இதுல இருந்து நம்ம வந்து பேஸ் நியூட்ரல் இதை கொடுக்கணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி நம்ம வந்து மிஸ் பண்ணோம். அது பதிலாக நான் ஒரு இம்யூனிட்டிக்கு வந்து மிஸ்ட் மேக்கருக்கு பதிலாக ஒரு இண்டிகேட்டர் செட் பண்ணியிருக்கேன். இது நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒயரிங் பண்ணுறோம், ஒயரிங் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங் ஏதாவது ஒயரிங் ஃபுல்லாக பண்ணியாச்சு. இது வந்து பிரைமரி ஹீட்டரு, இது வந்து உங்களுக்கு செகண்டரி ஹீட்டரு, மோட்டரு, 2 லிமிட் சுவிட்ச், அதாவது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அப் டவுன் லிமிட் சுவிட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் மேக்கருக்கு பதிலாக நம்ம வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம், எக்ஸாஸ்ட்டுக்கு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஃபுல்லாக செட்டப் ஒயரிங் எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணி இது ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது, என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆன் ஆயிடுச்சு பாருங்க. பான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹீட்டருமே ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 37.7 செட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கட்டா போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் நம்ம வந்து லைட்டு பக்கத்தில் வைக்கிறேன். இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ரைஸ் ஆனோம்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 82 இருக்குது. அதாவது ஹியூமிடிட்டி வந்து நம்ம வந்து 80 செட் பண்ணியிருக்கோம். அதாவது இன்குபேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டருக்குள்ள டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 37 to 38 இந்த டெம்பரேச்சர் தான் இருக்கணும். நம்ம செட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 37.7 செட் பண்ணுவோம். அதாவது ஹீட்டர் வந்து 37.7 வந்தோம்னா ஹீட்டர்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 பாயிண்ட் வந்து அதிகமாகி தான் உங்களுக்கு வந்து கம்மியாகும். அதனால வந்து 37.7 செட் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஹீட்டர் ஆஃப் ஆகிட்டு திருப்பி வந்து 37.2 வந்த உடனே உங்களுக்கு வந்து ஹீட்டர் திருப்பி ஆன் ஆகிற மாதிரி ஒரு 5 பாயிண்ட் வந்து குறைஞ்ச உடனே ஹீட்டர் ஆன் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம செட் பண்றது. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் பண்றாங்க, ஒரு மாதிரி செட் பண்ணுவாங்க. 37.5 செட் பண்ணுவாங்க, 38 செட் பண்றாங்க. அது மாதிரி அவங்களுடைய கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி செட் பண்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஹீட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. அதாவது 37க்கு மேல 37க்கு அப்புறம் செகண்டரி ஹீட்டர் ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பிரைமரி ஹீட்டர் ஆஃப் ஆயிடும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஆயிடும். ஒன்ஸ் வந்து டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ஹீட்டர் ஸ்டாண்ட் பை மோட் போயிடும். உங்களுக்கு பிரைமரி ஹீட்டர் மட்டும் தான் வந்து ஆஃப் ஆகி கட் ஆன் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து இதுவே. இப்போ பார்த்தீங்கன்னா 39 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து இது சென்சார் பக்கத்தில் இருந்தாலும் 39 வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா பல்பில் வந்து ஹீட் இருக்கும். இதுக்கு அதனால வந்து எக்ஸாஸ்ட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து 38க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து டெம்பரேச்சரை வெளியில் தரும். இதுதான் வந்து எக்ஸாஸ்ட் ஆப்ஷன். இது வந்துடும். இது வந்து 80க்கு மேலே இப்போ வந்து ஈரப்பதம் வந்து இப்போ நார்மலாக இப்போ மழை டைம் இருக்குது, ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. அதனால வந்து 80 இருக்கு. இது வந்து நம்ம செட் பண்ணிருக்கிறது பாக்ஸ்க்குள்ள இவ்வளவுதான் இருக்கணும்ன்றது செட் பண்றது. கீழே இருக்கிறது எஸ்வி செட் பாயிண்ட், அதாவது செட் வேல்யூ. இது வந்து பாக்ஸ் வேல்யூ. பாக்ஸுக்குள்ள அதாவது இன்குபேட்டருக்குள்ள என்ன டெம்பரேச்சர் இருக்கு, என்ன ஹியூமிடிட்டி இருக்குன்றத நம்மளுக்கு வந்து காட்டுறது வந்து இந்த ஆப்ஷன்ஸ். இதுதான் வந்து இது. இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை செட் பண்றது எப்படின்னா, நம்ம செட் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பிபின்னு வரும். பிபின்னு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப் டவுன் பண்ணி நம்ம கம்மி பண்ணி அதிகம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓகே பட்டன் பிரஸ் பண்ணா ஹெச்ஹெச்னு வரும். இது வந்து ஹியூமிடிட்டி. இதை தான் நம்ம மாற்றணும். அதாவது உங்களுக்கு டெம்பரேச்சர் நம்ம மாற்றக்கூடாது, இதை மட்டும் தான் மாற்றணும். அப் டவுன் பண்ணி நமக்கு வந்து 60, அதாவது டவுன் பட்டன் எடுத்தோம்னா நமக்கு குறையும். அப் டவுன் பண்ணி நம்ம வந்து குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். இது வந்து 60. இது 60 வந்து ஃபர்ஸ்ட் வந்து 18 days, அதாவது கோழி முட்டைக்குன்னு எடுத்தீங்கன்னா முதல் 18 நாளைக்கு 60 தான் இருக்கணும். இதுதான் வந்து இதோட செட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 3 days ஹேட்சிங் டைம்ல வந்து 60லேருந்து 80 வரைக்கும் நமக்கு ஹியூமிடிட்டி இருக்கணும். இதுதான் வந்து நம்ம இதில் மாற்றிக்கலாம். இது வந்து இப்போ ஒரு சில டைம் அதாவது மினிமம் லெவல் இன்குபேட்டருக்கு வந்து ரெண்டுமே ஒரே பாக்ஸில் இப்போ மேலே வந்து சட்டம் கீழே ஹேட்சரி வைப்போம். நம்ம வந்து ஹேட்சரிக்கு வந்து நம்ம முட்டையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இதை வந்து நம்ம வச்சுக்கணும். இதுதான் வந்து இவ்வளோ செட்டப். இதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ள ப்ரோக்ராம் இருக்கு. அதாவது ஹியூமிடிட்டிக்கும்
டெம்பரேச்சருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பி சீரிஸ், அதாவது செட் பட்டனையும் அப் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து P0 வரும். இது வந்து ஓவர் டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் இந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அலாரம் அடிக்கிறதுனா டெம்பரேச்சர் ஓவர் டெம்பரேச்சர் அலாரம். அடுத்தது P1, இது வந்து எக்ஸாஸ்ட், ஓவர் டெம்பரேச்சர் எக்ஸாஸ்ட், இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி. அது P1. P2 வந்து நம்மளுக்கு வந்து பிரைமரி ஹீட்டர் வந்து கண்ட்ரோல் பண்றது, அதாவது அதிகபட்சமான டெம்பரேச்சர் ரீச் ஆனவொன்னா P2. P3 வந்து அந்த டெம்பரேச்சருக்கு கீழே வந்தவொடனே ஹீட்டர் ஆன் ஆகுறது வந்து P3. இது வந்து 5 பாயிண்ட் கம்மி. இன்னும் P37.7 இருந்து 5 பாயிண்ட் கம்மி. இருங்க, திரும்பி அதுக்கு உள்ள போயிடுச்சு, திருப்பி உள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா P0, P1, P2, P3, P4. இந்த P4 வந்து செகண்ட் ரேட்டர் வந்து 36.9 வந்த உடனே உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஆன் ஆகுது. P5 வந்து அதோட கம்மி, அதுக்கு 36.2 வந்தோடனே திருப்பி வந்து செகண்ட் ரேட்டர் ஆன் ஆகிடும். இதுதான் வந்து இது. P6 வந்து நம்ம செட் பண்ணிருக்கோம், 60 செட் பண்ணிருக்கோம்ல, அது இது வந்து அதுல இருந்து 20 பாயிண்ட் அதிகம் வந்து அலாரம், அதாவது ஓவர் ஹியூமிடிட்டி அலாரம் நம்மளுக்கு வந்து P6 ஓவர் இம்யூனிட்டி 10 பாயிண்ட், அதாவது 70 வந்த உடனே உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி அலாரம் அடிக்கும். அது மாதிரி செட்டப். P7 வந்து நம்ம கண்ட்ரோல் எவ்வளோ வந்து நம்ம வெளியில செட் பண்றோமோ அது வந்து இங்க வந்துடும். P8 வந்து அதுல இருந்து 5 பாயிண்ட், நம்மளுக்கு ஓவர் ஹியூமிடிட்டில இருந்து 5 பாயிண்ட் கம்மி ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இது ஆன் ஆகணும், அதாவது மிஸ்ட் மேக்கர் ஆன் ஆகணும், அதுக்கான ஆப்ஷன். P9 வந்து லோ ஹியூமிடிட்டி அலாரம், அதாவது இந்த அளவுக்கு 40க்கு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி அலாரம். இது அவ்வளோதான். இந்த தான் வந்து இம்யூனிட்டிக்கும் அதாவது டெம்பரேச்சருக்குமான செட்டப். இதுக்கு அடுத்து தான் வந்து நமக்கு எக் ரொட்டேஷன் பிளஸ் வென்டிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸ்க்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிருப்போம். இது வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் இடைவெளியில உள்ளுக்குள்ள ஹீட் டெம்பரேச்சர் கொஞ்சம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தள்ளிட்டு ஃப்ரெஷ் ஏர், அதாவது ஆக்சிஜன் லெவல் அதிகப்படுத்தும். நம்மளுக்கு வந்து ஒரு எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஆன் ஆச்சுன்னா உள்ளுக்குள்ள வந்து ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரும். அப்போ வந்து ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும். அது வந்து எக் இன்குபேஷனுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எஃப் சீரிஸ், அதாவது எப்படின்னா நம்ம செட் பட்டனையும் டவுன் பட்டனையும் ஒன்ஸ் அது 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது F1 சீரிஸ் வரும். இந்த F1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 செட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ செக் பண்ணுறதுனால நம்ம 1 செட் பண்ணும்போது ஒரு மினிட், அதாவது மினிட்ஸில் வரும். இது 1 மினிட் செட் பண்ணியிருக்கேன். 1 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் நமக்கு வந்து எக் ரொட்டேட் வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக நம்ம 90 மினிட்ஸ் வைப்போம், அதாவது 1.5 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் எக் ரொட்டேட் வர மாதிரி வைப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓகே, அது F2 வந்து எக்கு மோட்ரு வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகணும், ஒர்க் ஆகணும் அப்படின்றத காட்டுறது. நான் 30 செகண்ட்ஸ் இப்போ செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 50 to 60 செகண்ட்ஸ், அதாவது நம்ம பொசிஷனுக்கு வரதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுதுன்னு கனெக்ட் பண்ணி அந்த செகண்ட்ஸ் நம்ம செட் பண்ணுவோம். அப்படி வந்து செட் பண்ணும்போது நம்மளுக்கு லிமிட் ஸ்விட்ச் வந்து ஆக்டிவேட் அவங்களுக்கு நான் ஏதோ சப்போஸ் நம்ம ஏதோ பிரச்சனைனாலும் உங்களுக்கு வந்து எக் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து செக் பண்ணி தான் நம்ம செட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது F3 தான் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன், அதாவது எவ்ரி ஒரு 120 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கோம். இது மினிட்ஸில் வரும். 2 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். வெளியில் வந்துச்சு இருங்க. அடுத்ததான் இது F3. F4 வந்து எவ்வளோ டைம் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து நமக்கு எக்ஸாஸ்ட் ஆனவங்க ஃபேன் ஆகணுன்றது, அது 30 செகண்ட்ஸு. அடுத்தது F5, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது டெம்பரேச்சர் வந்து கேலிப்ரேஷன், அதாவது எதுனா ப்ளஸ் ஆர் மைனஸ் டெம்பரேச்சர் எதுனா இருந்ததுன்னா அதில் வந்து செட் பண்ணுறது. உங்களுக்கு வந்து இது வெளியில் வந்துச்சு. F5 வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் கேலிப்ரேஷன். அதுக்கப்புறம் F6 வந்து ஹியூமிடிட்டி வந்து எதனா ப்ளஸ் ஆர் மைனஸ் கேலிப்ரேஷன் இருந்தால் அது வந்து செட் பண்ணுறது. F7 வந்து எத்தனை டைம் வந்து நம்மளுக்கு எக் ரொட்டேஷன் ஆகுது அப்படின்றத காட்டுறது. இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம ஆன் பண்ணி 11 டைம் ரொட்டேட் ஆகிருக்கு, அதை காட்டுறது. இவ்வளோ தாங்க செட்டப். இதுதான் வந்து ப்ரோக்ராம். இவ்வளோ தான் வந்து இது ப்ரோக்ராமு. இதுக்கப்புறம் வந்து இந்த கண்ட்ரோலர் எது வரைக்கும் நான் வந்து இன்குபேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 60 முட்டையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 முட்டை வரைக்கும், அதாவது 300x வரைக்குமான ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டருக்கு நம்ம இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே போச்சுன்னா இதை விட அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆம்ஸோடைய ரிலேவோட ஆம்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான இன்குபேட்டர்ஸ் வந்து இன்குபேட்டர் கண்ட்ரோலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். லீடேக்கு அதுக்கப்புறம் மேலே நிறைய கண்ட்ரோலர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதோடைய அவுட்புட், அதாவது ஹீட்டர் அவுட்புட் ஆம்ஸ் ரிலே ஆம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ரிலே கொடுத்துருக்காங்க, பிரைமரி செகண்டரின்னு. இதில் வந்து 8 ஆம்ஸ்னா நம்மளுக்கு வாட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1700க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் கொடுக்கும். பட் ஆனால் அவ்வளோ வாட்ஸ் நம்ம இது சைனா மேக்ன்றதுனால அவ்வளோ வாட்ஸ் டேரெக்டாக நம்ம வந்து ஹீட்டரில் கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு 500 வாட்ஸ் வரைக்கும் நம்ம டேரெக்டாக நம்ம வந்து ஹீட்டரில் கனெக்ட் பண்ணுவோம். 500 வாட்ஸ்னும் போது
அதாவது ப்ரைமரி செகண்டரி ரெண்டும் சேர்த்து ஒரு 1000 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து இதில் ஹீட்டர் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நமக்கு வந்து நிறைய கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ். அது பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெம்பரேச்சருக்கு மட்டும்தான் எக்ஸாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு வந்து ஹியூமிடிட்டியில் எக்ஸாஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அதுக்கு அடுத்ததில் வரதில் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டியும் எக்ஸாஸ்ட் ஆப்ஷன் வரும். ஹியூமிடிட்டி ஹியூமிடிட்டி அதிகமாகச்சுனாலும் எக்ஸாஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து 60 மூட்டை வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸமேட்டட் கண்ட்ரோலோட டெம்பரேச்சர். இது மாதிரி ப்ரோக்ராம் டயக்ராம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60 மூட்டையிலேருந்து கிட்டத்தட்ட 20,000 மூட்டை வரைக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் அவைலபிலிட்டி இருக்குது. இது இல்லாமல் மேனுவல் இன்குபேட்டர், ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் அவைலபிலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் லெவல் இப்போ தான் நம்ம இன்குபேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். எனக்கு வந்து காஸ்ட் கம்மியாக இன்குபேட்டர் வேணுன்றவங்களுக்கு நம்மக்கிட்ட இன்குபேட்டர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நம்மளோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை மேல்மருவத்தூர், சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி மேல்மருவத்தூர் வந்து பக்கத்தில் நம்ம வந்து வச்சு வில்லேஜில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். நேரில் வர முடிஞ்ச நண்பர்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணி நேரில் வரலாம். இல்லை நேரில் வர முடியாது, நான் லாங்கில் இருக்கேன், எனக்கு வந்து பார்சல் சர்வீஸில் அனுப்ப முடியுமான்னு கேட்டால் ஆல் ஓவர் இந்தியா நம்மக்கிட்ட பார்சல் சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நம்மளை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து நல்லா சேஃப்டியாக பேக் பண்ணி நம்மளுக்கு வந்து உங்களுக்கு இன்குபேட்டர் நம்ம அனுப்ப முடியும். தேவைப்பட நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்றும் இன்குபேட்டர் சம்மந்தப்பட்டமான என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளை வந்து கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை கால் பண்ணியோட கேளுங்க. நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவோம். மற்ற இது இன்குபேட்டர் இல்லாமல் நம்ம கோழி வளர்ப்பு பற்றியும், நம்ம கோழி வளர்ப்பு அதை பற்றியும் நம்ம வந்து வீடியோ போட இருக்கிறோம். அதை பற்றி டவுட்ஸ் வேணாலும் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்குபேட்டர் தேவைன்னா நம்மளை நேரில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஃபோன் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.